வணக்கம். நடிகர் விஜயை தவிடு பொடியாக்க திமுக போட்டுள்ள மாஸ்டர் பிளான். இது மட்டும் நடந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எவராலும் வெல்ல முடியாது. எனவே அப்படி என்ன மாஸ்டர் பிளானை திமுக போட்டுள்ளது என்பது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்ப்போம். மகளிர் உரிமை தொகை திட்டம் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த மாநிலங்களில் 1500 ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு முன்னோடி திமுக அரசுதான். ஆனால் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை 1000 தான் வழங்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்படும் தொகை அடுத்த வருடம் பட்ஜெட்டில் உயர்த்தப்படலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது. தமிழ்நாட்டில் 2026 நடத்தப்படும் சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து எதிர்க்கட்சிகள் வழங்க போகும் வாக்குறுதிகளை மனதில் வைத்து ஆளும் திமுக அரசு மகளிர் உரிமை தொகையை உயர்த்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதை பற்றி இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை என்றாலும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் வாய்ப்புகள் உள்ளன. ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோருக்கெல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை. எனவே அவர்களுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகள் வரலாம் என்று கூறப்படுகிறது. 2026 சட்டசபை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை ஆளும் திமுக இப்போதே செய்ய தொடங்கிவிட்டது. மற்ற கட்சிகளுக்கு முன்பாக வேகமாக தேர்தல் பணிகளுக்கான காய்களை திமுக நகர்த்தி வருகிறது. அதே சமயம் இன்னொரு பக்கம் ஊரக உள்ளாட்சிகளுக்கான தேர்தலை நடத்துவது அல்லது தள்ளி போடுவது தொடர்பாக திமுக அரசு இறுதி முடிவு எடுக்காமல் இருக்கிறது. இதனால் உள்ளாட்சி தேர்தல் தேதியை பொறுத்து தமிழ்நாட்டில் விரைவில் மகளிர் உரிமை தொகை திட்டம் மீண்டும் விரிவு செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற திமுக இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுள்ளது.